Welcome to Jai Hind Metric Higher Secondary School Computer Science class. Last week we learned how to type HTML code in Notepad. Nowadays our daily life is related to the website. In order to create these websites, the basic requirement is HTML. வெப்சைட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னாக்கா HTML அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே வேணாம். There is no software required to implement this. லாஸ்ட் வீக் செஷனில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு do you remember that text editor is used to write the HTML tags and web browser is used to implement the HTML code. Today let us have a look on font size and color using HTML code. Font sizeையும் கலரும் HTML கோடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு அவுட்புட்டாக கொண்டு வர போகிறோம், கலர்ஸையும் ஃபாண்ட் சைஸையும் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்றதான் இப்போ HTML கோட் பார்க்க போகிறோம். Now let us start to type the HTML code. உங்களுக்கு தெரியும் இதுதான் நோட்பேட். நோட்பேடில் எப்போதுமே நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லிட்டு இதில் டைப் பண்ணுவோம் HTML கோடில். ஃபஸ்ட்டு let us start. எப்போதுமே ஸ்டார்டிங் டேக் HTML அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கணும் டேக் அப்படின்னாக்கா லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள்குள்ளே இருக்கும். HTMLக்கு அப்புறம் எப்போதுமே என்ன இருக்கும்னாக்கா ஹெட்டுக்கு அப்புறம் தான் பாடி இருக்கும். ஹெட்டில் என்ன வரும் அப்படின்னாக்கா டைட்டில். டைட்டிலில் இங்கே வந்து ஃபார்மேட் பண்ணுறதுனால நம்ம ஃபார்மேட்டிங் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். என் டேக் முடிக்கும்போது டைட்டிலுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா பேக்ஸ்லாஷ் கொடுத்து டைட்டில். இப்போ ஹெட்டு முடிஞ்சிருச்சு, அதனால ஹெட்டை வந்து என் டேக் போட்டு முடிக்க போகிறோம். பேக்ஸ்லாஷ் ஹெட். நெக்ஸ்ட்டு ஹெட்டுக்கு அப்புறம் என்ன வரும்னாக்கா பாடி. பாடியில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா டெக்ஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட்டை டிஃப்ரெண்ட் கலரில், ஒரே டெக்ஸ்ட்டை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வர போகிறோம். அதனால இந்த இடத்துல அப்படி கொடுத்துருவோம், டெக்ஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்போ ஃபாண்ட் சைஸும் ஃபாண்ட் கலரும் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டும் இந்த லைனில் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் அப்படின்றதுனால ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 5 அப்படின்னு கொடுத்துக்கிறோம் ஒரு நம்பர். கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டு என்ன ஒரு வார்த்தை அந்த இடத்துல வரணுமோ இந்த ஃபாண்ட் சைஸ்லையும் இந்த கலர்லையும் நம்ம அதை கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஏரோப்ளேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏரோப்ளேன் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த சைஸ் வரும்போது நமக்கு அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் இது நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ், நெக்ஸ்ட் கலர், நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ், அதான கலர் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது. சும்மா அந்த சிம்பிளை நம்மளே இந்த இடத்துல சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கானது இங்கே முடிஞ்சிடுது, அதனால ஃபாண்ட்டை பேக்ஸ்லாஷ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம், என் டேக் போடுறோம். நெக்ஸ்ட் சேம் அது மாதிரி ஃபாண்ட் சைஸ் இப்போ 5 கொடுத்ததுனால நெக்ஸ்ட்டு 6 அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் இடத்துல கொடுத்துக்கலாம். கிரீன். டெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஏரோப்ளேன் தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம், வேற வேற கூட கொடுக்கலாம். இப்போ ஃபாண்ட்டை என் டேக் போட்டு முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு equal to 6. Next 7. And the color is violet. இப்போ என் டேக் போட்டு ஃபாண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். பேக்ஸ்லாஷ்
ஃபாண்ட். இது மாதிரி எவ்வளோ வேணுமோ நம்ம கொடுத்துக்கணும். உங்களுக்கு நான் இங்கே வந்து 3 கொடுத்துருக்கேன். இப்போ என்ன போட்டிருக்கோம்னாக்கா பாடியில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்க பாடி ஃபஸ்ட்டு HTML ஸ்டார்டிங் டேக், HTMLக்கு அப்புறம் ஹெட் வரும். ஹெட்டில் டைட்டில் என்னவோ டைட்டில் கொடுத்துக்குவோம். அங்கே டைட்டிலை ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஹெட் டேக்கை ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாடி ஓப்பன் ஆகும். இந்த பாடி டெக்ஸ்ட்டில் என்ன தேவையோ நம்ம அந்த கண்டென்ட் எல்லாம் அங்கே கொடுத்துக்குவோம். இப்போ பாடியை க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் என் டேக் போட்டு முடிக்கிறோம் பாடியை. பாடிக்கு அப்புறம் எதை க்ளோஸ் பண்ணணும்? HTML டேக்கை க்ளோஸ் பண்ணணும். என் டேக் இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா நம்ம எப்போதுமே சேவ் பண்ணுவோம். கோ டு த ஃபைல் டேப், கிளிக் ஃபைல், சேவ் அஸ் போகணும். சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். செலக்ட் த லொக்கேஷன். இந்த இடத்துல லொக்கேஷன் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். வாட் எவர் த லொக்கேஷன் இஸ் யுவர் விஷ். இப்போ ஏதாவது ஒரு ஃபைல் நேம், என்ன ஃபைல் நேம் கொடுத்தாலும் நம்ம எப்படி அது எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா HTM ஆர் HTML கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. அப்போ தான் அதான கம்பைலரில் போய் அது சேவ் ஆகும். இப்போ ஸ்கூல்னு ஃபைல் நேமில் எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்? HTM கொடுத்துருக்கோம். ஆர் HTML எப்படி வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். கிளிக் சேவ். கிளிக் இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா நம்ம டெஸ்க்டாப் தானே சேவ் பண்ணோம். இப்போ டெஸ்க்டாப்பில் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கோ டு ஓப்பன் வித் கூகுள் க்ரோம். ஏன்னா கூகுள் க்ரோம் அப்படின்றது ஒரு வெப் ப்ரௌசர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ என்ன இங்கே நேம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஃபார்மேட்டிங் ஃபாண்ட்னு கொடுத்தோமா, டைட்டில் ஃபார்மேட்டிங் ஃபாண்ட்னு இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள். டெக்ஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னு வரணும்னு கொடுத்தோமா, டெக்ஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஃபாண்ட் சைஸ் 5 தான். ரெட் கலர்னு கொடுத்தோமா, ரெட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் 6, க்ரீன் கலர் கொடுத்தோமா, க்ரீன் கலர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் 7 இது தான். இங்கே வந்து வயலட் கொடுத்தோம், வயலட் வந்திருக்கு. இந்த சிம்பிள், இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவுட்புட்டில் அந்த கிரேட்டர் தென் சிம்பிளோட வந்திருக்கு பாருங்க. ஒரே மாதிரி ஏரோப்ளேன் வந்தால் அது நல்லா இருக்காது. அதனால இந்த சிம்பிளை நானாக இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் அவுட்புட். இப்போ நம்ம இதே கூகுள் க்ரோமில் பார்க்குறோம். இது நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் பார்க்கலாம். அனதர் வெப் ப்ரௌசரில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூலில் ரைட் கிளிக், கோ டு ஓப்பன் வித், கிளிக் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னா இ அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல ஈன்னு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு ஒரு ப்ரூஃப். இது ஃபார்மேட்டிக் ஃபாண்ட் அப்படின்றது அதோட டைட்டில். அதே மாதிரியான ஒரு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் HTML கோட் நோட்பேடில் டைப் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபாண்ட் சைஸும் கலர்ஸை பற்றியும் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.